உங்கள் கைக்கு தங்க காப்பே போகலாம், அந்தளவு சூப்பராக இருக்குது. வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு வந்திருக்கோம். ஈரோடு சொன்ன உடனே லாஸ்ட் டைம் வந்து ஆயா கடையில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த மிளகா கோழி வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கொங்கு சமையல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி குழம்புன்னு வைக்கிறாங்க. இந்த தண்ணி குழம்பு நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி குழம்பு எப்படி ரெடி பண்ணுறாங்க? தண்ணி குழம்புனா முதல்ல வெங்காயத்தை போட்டு வணக்கி கொத்தமல்லி சீரகம் வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு ஓட்டி விட்டு ஆட்டி அப்புறமா இருக்க கறி போட்டு குழம்பு வைக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த முழு தனியாக காஞ்ச மிளகா சீரகம் அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் மிளகு இதையும் தனியாக வறுத்துக்கணும். இளவறுப்பாக வறுத்து வெயிலில் காய வச்சு அப்புறம் மிசில் மூடி அரைச்சிட்டு வரணும். எதுக்காக மிக்சியில் அரைக்கலாமா கேட்டேன். மிக்சியில் அரைச்சாலும் அரைக்கலாம், செக்கில் ஆட்டினாலும் ஆட்டலாம், எது சௌகரியமோ அதை பண்ணிக்கலாம். இல்லை நைஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தோட போட்டு நல்லா அரைச்சி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த மசாலாவை வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இது மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழம்பை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியும் வச்சு பண்ணுறாங்க, அதே டைமில் மட்டன் வச்சு பண்ணுறாங்க. ஒரே ப்ராசஸ் தான், ஆனால் மெத்தட் இது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ணோம்னா திரு தனசேகரன் ஐயா தான் மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி சேர மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டிமா ஆயா கடை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆயா ஆயாவை மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறாங்க. ஆயாவை பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். கடந்த 25 வருஷமாக வந்து இந்த சமையலை வந்து பர்டிகுலராக பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வயசு 75 வயசு. இந்த வயசுலையும் நிதானமாக அழகாக சொல்லி தந்துருக்காங்க. தண்ணி குழம்பு வீட்டு செலவு பண்ணிங்கன்னா தோசைக்கு புரோட்டாவுக்கு இந்த கல்லாமுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அவங்கள பார்த்து நம்ம இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் நல்லா இருக்காங்க. எப்படி இருக்காங்க பாட்டிமாலாம்? எல்லாம் நல்லா இருக்காங்க, சுகமாக இருக்கிறோம். சூப்பர். லாஸ்ட் டைம் வந்து பாட்டிமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த வரமிளகா கோழி வறுவல் எப்படி ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்த்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது கால் பண்ணாலா? நிறைய பண்ணுறாங்க நிறைய பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நாங்களும் செய்முறை வந்து சொல்கிறோம். ஓகே. அது அவங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. அது பண்ணி இனிமேல் மறுபடியும் சாப்பிட்டு அப்புறமேல் தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ இந்த ஊரில் பண்ணுற இந்த தண்ணி குழம்பு, அதாவது இந்த கொங்கு சமையல் சொல்லும்போது தண்ணி குழம்பு ரொம்ப முக்கியம். அது ஈரோடாக இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், எல்லா ஊர்லேயும் பண்ணுற ஒரு ரெசிபி இந்த தண்ணி குழம்பு. இந்த தண்ணி குழம்பு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். தண்ணி குழம்புங்கன்னா தண்ணிக்கு வந்து நம்ம மிளகாட்டி செக்கில் மிளகாட்டி பண்டி அந்த மாதிரி செய்கிற முறை தான் இருக்குது. அந்த சுவையான டேஸ்ட்டு மறுபடியும் சுட சுட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எல்லாம் ஈவனாக வந்துடுது, நல்லாயிருக்கும். சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கு தண்ணி குழம்பு நல்லாயிருக்கும், கறியும் நல்லா இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் வைக்கிறதுக்கும் இதுவும் வித்தியாசம் வந்து குழம்பு ஒன்றா இருக்கிறனால இது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மசாலா ஐட்டம்லாம் அதிகமாக போட மாட்டாங்க. ரெகுலராக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 10-15 வருஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்கே இந்த கோழி பண்ணுறாங்க, நாட்டுக்கோழி, அதை சுட்டு எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படி சுட்டு எடுக்கிறாங்க, என்ன விஷயம்? கோழி வந்து நம்ம சுத்தம் பண்ண கோழி பொங்கல்லாம் எடுத்துட்டுங்க, பொங்கல் நீக்கிட்டு நல்லா வாட்டி நல்லா தீயில் கருகு வாட்டி அதுக்கு மேலே மஞ்சள் போட்டு நல்லா கழுவி கிரிமினேஷன் தான் ஒரு டஸ்ட்டு நிறையா இதெல்லாம் கிரிமினேஷன் பண்ணி அப்புறமேலு வெட்டி தண்ணியில் கழுவி அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஓகே. அந்த மஞ்சள் பர்டிகுலராக போகிறதுக்கு என்ன காரணம்? கிரிமினேஷன் தானே. ஓகே. வெளியில் சுற்றுற கோழி நாட்டுக்கோழி அங்கேயும் போகும் வரும், அதனால் அந்த மஞ்சள் போட்டு கலவுனா கிரிமினேஷன் பண்ணுறது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ உங்கள் கடைக்கு வரணும்னா, ஆயா கடைக்கு தேடி வரணும்னா ஈரோட்டில் சத்தியமங்கலத்து ரோட்டில் தம்பிக்கிளை ஐயன் கோயில்னு வருது. அங்கேருந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கோயில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில், அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை. ஓகே. ஆயா கடை மெஸ்ஸுன்னு. கோயிலேருந்து வந்தாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, பெருந்தரையிலேருந்து காஞ்சி கோயில், காஞ்சி கோயிலேருந்து உள்ள வராது தம்பிக்கிளை ஐயன் கோயில். ஓகே. 99 424 60 483 நம்ம ஃபோன் நம்பரு, கடை நம்பரு. நல்ல விஷயங்கள். இப்போ வந்து நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அழகான கிராமம் இங்கே சுற்றி பார்த்தா தெரியுது. அதிகமான விவசாயம் என்ன இங்கே ஈரோட்டில்? கரும்பு, வாழை, மஞ்சள்,
இதெல்லாம் பண்ணுறோமுங்க. நல்ல விஷயம், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஊர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரியலி இந்த ஊரை விட்டு வரதுக்கு ஆசையே இல்லை. எங்கே பார்த்தாலும் தோட்டங்கள் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஊரில் அதிகமான அந்த விவசாயம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆறு பக்கமுங்க. சரி. பவானி சேகர டைம் ஆறு, அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்கிற இடம். சரிங்க. ஆத்தனி வாயிற இடம். ஓகே, நல்லா இருக்கு. நல்லா விஷயம். இப்போ போகலாமா நம்ம? போலாங்க. நான் போய் பாட்டியை பார்த்து இப்போ அந்த சமையல் எப்படி ரெடி பண்ண சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் பாட்டிமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்ல சவிக்கியமாக இருக்கிறோம். நல்ல விஷயம், நல்ல விஷயங்க. கடைசியா அந்த வரமிளகா அந்த கோழி வறுவல் பண்றதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து இந்த தண்ணி குழம்பு, ஈரோடு ஸ்பெஷல் தண்ணி குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுலாம் வந்திருக்கேன். அது எப்படி டேஸ்ட் வரணும், அப்புறம் அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கோங்க. சரி, இந்த தண்ணி குழம்புனா என்ன எனக்கு தெரியாது. தண்ணி குழம்புனா முதல்ல வெங்காயத்தை போட்டு வணக்கி கொத்தமல்லி சீரகம் வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு ஓட்டி விட்டு ஆட்டி அப்புறமா இருக்க கறி போட்டு குழம்பு வைக்கணும். பேத்தி ஓட்டமெல்லாம் அந்த மாதிரி அங்கே வீட்டில் சமைக்கணும். அப்படியா? ஆமாம், அப்போத்தான் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும். எல்லாம் கடையில் போய் சாப்பிட்ற அளவுக்கு கூடாது. சரி, ஓகே சரி ஓகே. இப்போ இந்த தண்ணி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மசாலா வறுக்கிறோமா? ஆமாம், வறுத்தா தான் அப்புறம் குழம்பு பண்ண முடியும். முதல்ல வந்து வெங்காயத்தை போடுறது, மறுக்க கொத்தமல்லி, மறுக்க அரிசி, மறுக்க மிளகு, மறுக்க சீரகம், பட்டை கிராம்பு, மிளகாய் இதெல்லாம் நம்ம ஒரு இதில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வேணும் போது போட்டு ஆட்டி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சோம்பு கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் போடுறோம். எதுக்கு இந்த கடலைப்பருப்பு போடுறோம்? அது கொஞ்சம் அலரிக்கு வராது. என்ன? இந்த பட்டை கிராம்பெல்லாம் போடுறோம்ல, காரம் வந்து அலரிக்கு வரும், அதனால அது குறைக்கும். சரி, ஓகே. கொஞ்சம் திக் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? சரி, ஓகே. தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுங்கன்னா, கொத்தமல்லி, சீரகம், கடலைப்பருப்பு, வெள்ளுளுந்து, அரிசி இதெல்லாம் வந்து இளவறுப்பாக வறுத்துக்கணும். அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு மிளகாய் இதையும் தனியாக வறுத்துக்கணும். இளவறுப்பாக வறுத்து வெயிலில் காய வச்சு அப்புறம் மிஷின் கொண்டு அரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நாங்கள் வறுத்தது வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பவுடர் வந்து நீங்கள் பண்ணி வச்சிருங்களா? ஆமாம், அது பண்ணி வச்சா தானே அவசரத்துக்கு போட்டு பண்ணலாம். ஓகே. இதுதான் குழம்பு தூளுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாட்டிமா? முதல்ல வெங்காயத்தை போடலாம். ஓகே. அப்புறம் எல்லாம் செலவெல்லாம் போட்டு அரைச்சி குழம்புக்குள்ள ஊற்றணும். சரி, ஓகே. அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கணும். சரி, ஓகே. நல்ல விஷயங்க. வேற எதுவும் வேண்டியது இல்லை. ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றலாமா? வேற எண்ணெயில எது ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட் வராதுக்குன்னு இப்படி கடலை எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் மனமாக டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் எப்பவுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், அது எப்பவுமே அப்படி பண்ணிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் தாளிப்பு என்ன போடுறோமா? தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை போடுறோம். ஓகே. வெங்காயம் எவ்வளோ போடுறோம் நம்ம இந்த இடத்துல? சும்மா தேவையானது போட்டால் போதும். தேவையான போட்டால் போதும். போட்டலாமா? சரி. இதுக்கப்புறம் கறி போட்டு நல்லா ஓட்டி விட்டு ஓகே மிளகு ஊற்றணும். 2 மிளகாய் போடுங்க. மிளகா போடலாமா? சரி, ஓகே. அப்பதான் மனம் வரும். ஓகே. இப்போ இந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாம் போட்டிருக்கோம். போட்ட பிறகு இந்த கறியை போடுறோம், ரைட்டா? இந்த கறி வந்து நாட்டுக்கோழி நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளோ போடுறோம் பாட்டிமா? அது நாம தேவையான போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும். சரி, ஓகே. போட்டலாமா?
ஓகே. இப்போ வந்து இந்த கோழிக்கறி போட்டிருக்கோம், அதாவது நாட்டு கோழிக்கறி போட்டிருக்கோம். போட்ட பிறகு இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோமா? வறுக்கணும். இது கூட இப்போ இந்த மாதிரி நல்லா ஓட்டிடணும். சரி. அப்புறம் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி போட்டு அதெல்லாம் அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மாதிரி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இது மாதிரி நல்லா வதக்கணும் பாட்டி? அது வணக்குனா நல்லா கறி உருண்டு வந்துடும், டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். அதான் பச்சைக்கறி போட்டால் அப்படி அப்படின்னு இது மாதிரி இருக்கு, கறி உரளாது. அதனால இப்படி வணக்கி விட்டுக்குவோம். சரி, ஓகே. நீங்க வீட்ல இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமா, இப்படி பண்ணா தான் பிடிக்கும். ஓகே. இப்படி டெய்லி பண்ணுவீங்களா, வாரம் பண்ணுவீங்களா? டெய்லியில இல்லை, வாரத்தில் ஒரு தடவை அப்படி பண்ணிக்குவோம். அப்படியா? சரி சரி சரி. இதுலயே வந்து ஆடு போட்டு பண்ணலாமா? ஆட்டுக்கறி இதே மாதிரி தான். இதே மாதிரி தான். ஓகே. அதுதான் தண்ணி குழம்பு சொல்றாங்களா இது? ஆமா. இது கெட்டியா இருக்காது. தக்காளி எல்லாம் போட மாட்டீங்களா அதுல? அதெல்லாம் போட்டால் புழுப்பு வரும், நல்லா இருக்காது குழம்பு. சரி. வெறும் வெங்காயம் மட்டும் தான். வெறும் வெங்காயம் மட்டும். சரி, ஓகே. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ கறி வந்துருக்கு பாட்டிமா. கறி வேவுதுக்கன்னு வெங்காயத்தை வணக்கி மறுக்க இப்போ போட்டது போலாவ மறுக்க வெங்காயம் வணக்கி அந்த பொடியெல்லாம் போட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து அரைச்சி ஊற்றணும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். ஆமாம். சரி, அதாவது இங்கே இருக்க வெங்காயம், இந்த தேங்காய், அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பொடி, இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அதுக்குள்ள ஊற்றணும். அரைச்சி ஊற்றணும். ஓகே. இதுதான் இந்த தண்ணி குழம்பு ஸ்பெஷலா? அதுக்கு தான் தண்ணி குழம்புன்னு பேர். ஓகே, நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வதக்குறாங்க, அதுக்குள்ள தேங்காய் போட்டு இந்த பொடி எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சைடில் கறி அந்த வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம், இந்த கறி வேகட்டும். அதே டைமில் வந்து இந்த மசாலா ரெடி பண்ணலாம். எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஊற்றிக்கணும். ஓகே. கண்ணி நல்லா போட்டு நல்லா வேவிட்டுன்னு மசாலா தூள் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கிட்டுன்னு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் போட வேண்டியதில்லை மறுக்கா. சரி, ஓகே. அதாவது இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயம் அந்த தேங்காய் போட்டோம். வெங்காயத்தை வதக்கிட்டு தேங்காய் போடுறீங்கல்ல, எதுக்காக அப்படி தேங்காய் போடுறோம்? போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமா. ஓகே. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடி போடுறீங்களா? ஆமாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சது. வதக்கி வச்சு. சரி. இது நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து நிறைய மெத்தடில் பண்ணியிருப்பீங்க. இங்கே தக்காளிலாம் எதுவுமே போடாமல் அந்த வெங்காயமும் தேங்காயும் வதக்கிட்டு அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்ன மாதிரி பக்குவத்தில் நைஸாக இருக்கணுமா, குறைக்கணுமா? இந்த மாதிரி நெவுன்னு பண்ணணும். நெவுன்னு பண்ணி அதுக்குள்ள போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். நைஸாக அரைச்சோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா என்ன ஆகும்? அப்புறம் கொஞ்சம் தருதருன்னு இருக்கு. நல்லா இருக்காது. நல்லா இருக்குது. சரி, ஓகே. நெவுன்னு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா இருக்கும். சரிங்க பாட்டிமா. இப்போ மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போடுறோமா? சரி, ஓகே. ஓகே. இதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கிறீங்களா? எல்லாம் மஞ்சளை வாங்கிட்டு வந்து அரைச்சிக்குவோம். கடையில் தூள்லாம் வாங்க மாட்டீங்க? அதுல எல்லாம் கெமிக்கலில் போட்டு பண்ணி தராங்கிறாங்க. நாங்கள் வந்து மஞ்சள் காட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்து அரைச்சிக்குவோம். சரி, ஓகே ஓகே. இப்போ மஞ்சள் போட்டாச்சு. அடுத்தது உப்பா? உப்பு சும்மா அதுக்கு அந்த குழம்புக்கு வந்து தேவையான உப்பு. சரி, ஓகே. இந்த உப்பு வந்து அந்த கறி போட்டிங்கல்ல, அப்பயே போட்டு வேகக்கூடாதா? கொஞ்சம் அரை வேக்கர் வந்து பண்ணுவா. ஏன் அப்படி? அது அப்படி வேணா நல்ல டேஸ்ட்டாக வரும். ஓகே. இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் போட்டுரும். போதுங்கன்னு நம்ம கல்லாட்ட போயிடு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றவா? நானும் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் வேலை. நீ அந்த குழம்பு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? சும்மா ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சா போதும். ஓகே. அல்ல பேரங்கூட்டம் வந்து அதில் சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். கண்டிப்பா. ரெடி ஆயிடுச்சா இப்போ? எப்படி இருக்குன்னு பாருங்க பாப்போம். அந்த குழம்பு கொஞ்சம் காமிங்களே. இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு? ஆமாம். அந்த டெக்ஸ்சர் அதோட பக்குவம் வந்து எப்படி கரெக்டாக காமிக்கிற பாருங்க. நல்லா இருக்கு. ஓகே. இட்லிக்கா தோசைக்கா எதுக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த கிரேவி பாருங்களேன், இந்த மாதிரி தான் திக்கா இருக்கணுமா, இந்த தண்ணியா இருக்கணுமா? இந்த மாதிரி திக்கா வச்சுக்கிட்டா பொழுதாடத்துக்கு நம்ம ஊட்டு செலவுக்கு அதை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம தண்ணியாட்ட வச்சிங்கன்னா இட்லிக்கெல்லாம் பிடிக்காது. சரிங்க பாட்டிமா. நல்ல காரம் பாட்டி. அப்படி காரம் இருந்தால் தான் எல்லாமுக்கு பிடிச்சி ரைஸோட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் சப்புன்னு போயிடுது. இந்த கறி பாருங்க, இந்த பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருக்கு. கையில் எடுக்கும்போது அந்த மாதிரி வேகணும். அந்த மாதிரி வெந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப சூப்பர்.
இதில் வந்து நிறைய மசாலா அதிகமாக யூஸ் பண்ணவில்லை. பர்டிகுலராக நம்ம வந்து குழம்பு பண்ணும்போது தக்காளிலாம் போட்டு அரைச்செல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் சின்ன வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் அந்த பவுடர் மசாலா, ஸோ இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலி வெரி குட். சூப்பராக இருக்குது பாட்டிமா. நல்லா இருக்கு. உங்கள் கைக்கு ஒரு இதனா வலையிலே போடலாம். ஆமாம், தங்க காப்பே போடலாம். அந்தளவு சூப்பராக இருக்குது. ரியலி லாஸ்ட் டைம் வந்து அந்த வரமிளகா கோழி ஒருவல் எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த தண்ணி குழம்பு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி பாட்டிமா. தண்ணி குழம்பு வீட்டு செலவு பண்ணிங்கன்னா தோசைக்கு, புரோட்டாவுக்கு, இந்த கல்லாமுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். நன்றி. தேங்க்யூ பாட்டிமா. நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.